எங்க தெருவுல ஒரு பாட்டியை அடிச்சு போட்டு நகையை திருடிட்டு போயிட்டாங்களாம்க்கா. ஐயோ, உங்களுக்கு என்னாச்சு? பாவம்க்கா, சீரியஸா இருக்காங்களாம். திருடுன திட்டுறதா இல்ல வயசான காலத்துல பெத்தவங்களை தனியா விட்டு போறாங்களே பிள்ளைங்க, அவங்களை திட்டுறதானே தெரியலடா. நேத்து நம்ம தெருவுல ஒரு வண்டியை திருடிட்டு போயிருக்காங்கக்கா. வர வர ரோட்ல தனியா நடந்து போவே பயமா இருக்கு. நம்மளை சுத்தி கேட்டவங்களாமா இருக்காங்க. நம்மள சுத்தி கெட்டவங்க இருக்காங்கன்னு யாருப்பா சொன்னது? போன வாரம் பெட்ரோல் இல்லாம நம்ம 3 பேர் ரோட்ல நின்று இருந்தோம்ல, ஒரு ஆட்டோக்கார அங்கிள் தானே காசே வாங்காத நம்ம கடையில் கொண்டு வந்து விட்டு போறாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, நம்ம கடைக்கு ஒரு ரெகுலர் கஸ்டமர் வருவார்ல, அவர் 10 பிள்ளைங்களை தட்டு வளர்க்கறத வந்துட்டு அடிக்கடி சொல்லுவோம்ல. இந்த காலத்துல ஒரு புள்ளைய வளர்க்கறதே கஷ்டம், 10 பிள்ளைய வளர்க்கறதுக்கு அவ்வளவு எவ்வளவு பெரிய மனசு வேணும். அவரு கெட்டவரா? நீ சொல்லு. இவங்க பேசுனது பார்த்து நான் பயந்துட்டேமா. நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க தான்ப்பா. எங்கேயோ 1-2 விஷயம் அப்படி இப்படி நடக்குதுன்றதுக்காக எல்லாரும் கெட்டவங்க ஆயிட முடியுமா? சரி, நீ போய் விளையாடுறியா? சரிம்மா. பவித்ரா, குழந்தைங்க முன்னாடி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசவே கூடாதுடா. நம்ம பேசுறதை வச்சுதான் இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்றதை அவங்க முடிவு பண்றாங்க. எப்பயுமே குழந்தைங்க மனசுல நல்ல குணங்களையும் நல்ல மனசையும் தான் வளர்க்கணும். நம்மளை சுத்தி இருக்கிறது அழகான உலகம் தான்ன்றதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். யாருக்கு தெரியும், நம்ம வீட்லயே அப்துல் கலாம் மாதிரி ஒரு குழந்தை இருக்கலாம்ல.